இயேசுவிற்காக எழும்பிடு ஊழியங்கள் வழங்கும் விடுதலை நிச்சயம் வேத சத்தியம் அற்புதம் பெற்றுக்கொள்ள திரண்டு வாருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. சிறந்த ஜோடிகள் ஏற்ற துணை எனும் தலைப்பில் சிறப்பு சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த் தலைமையில் இயேசுவிற்காக எழும்பிடு ஊழியங்கள் ஆகஸ்ட் 17 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு கூடுகை நடைபெறும். இடம் எண் 20, சியோன் காம்ப்ளெக்ஸ், பம்மல் மெயின் ரோடு, முத்தமிழ் நகர், பம்மல், சென்னை 6,75,000. அதே நேரத்தில் யூடியூப் நேரடி ஒளிபரப்பும் உள்ளது. முக்கிய அறிவிப்பு: ஒவ்வொரு மாதமும் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை கூடுகை நடைபெறும். தொடர்புக்கு 9791028855 மற்றும் 6385779995. உங்களுக்காக என் ஜெபங்கள் தொடர்ந்து இருக்கும். காட் பிளஸ் யூ. எல்லா மக்களையும் அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியில் உங்களை ஆண்டவருடைய வார்த்தையோடு கண்டு சந்திப்பதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு சாயந்தரம் மணலியில் அங்கே உள்ள சிஎஸ்ஐ சர்ச்சில் மீட்டிங் இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வர முடிஞ்சால் அந்த மீட்டிங்கில் வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச ஒரு நாள். விடுதலையின் இந்தியான்னு சொல்கிறத நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை நிறைய பேர் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு விடுதலையை வாங்கி தர்றது யாரா இருக்கும் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசுவா தான் இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை என் சார்பாகவும் அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி சார்பாகவும் அறிவித்து இந்த மனமகிழ்ச்சியோட என் தேவ செய்திக்கு நேராய் கடந்து போகிறேன். கர்த்தர் உங்க கூட பேசுவாராக. யோவான் 8வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இங்க பொய்க்கு வேலை கிடையாதுங்க. நிறைய பேருக்கு பொய்யான விடுதலை இருக்கு. எப்படி பொய்யான விடுதலை தெரியுமா? இந்த மாத்திரையை போடும்போது என்ன ஆகுது தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மாதிரி வலி இல்லாமல் இருக்கும், கஷ்டம் இல்லாமல் இருக்கும். திரும்பவும் வலி வரும்போது நீங்கள் அந்த மருந்து மாத்திரையை சார்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. சிலரெல்லாம் சொன்னாங்க லைஃப் லாங் நான் மாத்திரை எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்கன்னு. ஆனால் என் ஆண்டவர் தருகிற விடுதலையில் பொய் இருக்காது. மெய்யான விடுதலையை தாங்க அவர் தருவார். இன்னைக்கு பொய்யான விடுதலையில மாட்டிக்கொண்டு இருக்கிற உனக்கு அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்ரீயை பற்றி சிந்திச்சு பாருங்க. டாக்டர்கிட்ட போயிட்டா மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துட்டா வேதம் சொல்லுது சற்றாகிலும் குணமடையாதான். ஏன் அது சற்றாகிலும் கொஞ்சம் கூட குணமடையலைன்னா கர்த்தரே தான் உன்னை முழுமையா சுகமாக்கணும்னு அந்த ஸ்ரீக்கு ஆண்டவர் வச்சிருந்தார். இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன். இன்னைக்கு உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வர முடியலையா? குடியிலிருந்து உன்னால விடுதலைய வர முடியலையா? இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுதலைய உனக்கு வெளியே வர முடியலையா? ஆனா இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல செய்தியை இந்த சுதந்திர தினத்துல சொல்றேன். இயேசுவை நம்பிப்பார், மெய்யான விடுதலையை தேவன் உனக்கு தருவார். ஆமென். இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். சத்தியம்னா யாரு? பைபிள்ல எழுதியிருக்கு, யோவான்ல 10வது அதிகாரத்துல, நானே வழியும் சத்தியமுமா இருக்கிறேன்னு. அப்போ சத்தியம்னு சொன்ன யாருன்னா ஆண்டவராகிய இயேசு. நீ இவரை அறிய அறிய உனக்கு விடுதலை வரும்னு வேதத்துல எழுதியிருக்கு தேவ பிள்ளையே. நீ அவரை அறியாததுனால தான், தெரியாததுனால தான் உனக்கு விடுதலை வரலை. நீ இதை ஒரு ஹிந்துவாக இருக்கலாம், நீ ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், இல்லாட்டி நீ பிற மதத்தை சார்ந்த யாரோ ஒருத்தவங்களாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், உன்னை நான் மதம் மாற்றுறதுக்கு இங்கே வரலை. ஆனால் இயேசு வந்தால் மதம் மாறாது, மனம் மாறும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வரேன், மதத்தை மாற்றுகிற ஒரு பிரசங்கத்தை கூட நான் பண்ணுகிறது இல்லை. நான் பண்ணுகிறதெல்லாம் இயேசுவை குறித்து பேசுகிறேன். அவன் மாறுகிறவனா இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பொய்ய பிசாசு திணிச்சுக்கிட்டு இருக்கிறான். நிறைய மந்திரம், நிறைய சூனியம், நிறைய ஏவல். இதெல்லாம் எதுக்கு பயப்படும் தெரியுமா? சத்தியத்துக்கு பயப்படும். இதெல்லாம் பொய். ஆண்டவரை நீ நம்பு, விடுதலை வரும். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டுன்னு எழுதியிருக்கு. அப்போ ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் விடுதலை இருக்கான். அது ஊருன்னு இல்லை, அது இடம்னு இல்லை, அதை கருத்தவன்னு இல்லை, அதை செவப்பானவன்னு இல்லை, அவன் பணக்காரன்னு இல்லை, அவன் ஏழைன்னு இல்லை. ஆண்டவர் யாரையெல்லாம் ஆவியானவர் இறங்குறாரோ அவங்களுக்கெல்லாம் விடுதலை உண்டாகும். இந்த விடுதலை கிடைச்சாதான் உண்மையான சுதந்திரம் உனக்கு கிடைச்சிருச்சுன்னு நான் நம்புவேன். அதனால் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை நம்முடைய தேச தந்தைகள் எல்லாரும் வாங்கி தந்தாங்க. ஆனால் உனக்கு விடுதலையை வாங்கி தரது யார் தெரியுமா? உனக்காக ஜீவனை விட்ட இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசுவை நீ நம்பு. இந்த சுதந்திர தினத்தில் உனக்கு விடுதலை உண்டாகட்டும். சாயந்தரம் மீட்டிங்க்கு வா, நம்ம அங்கே சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஜெபம் பண்ணுறேன். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் விடுதலை ஆவார்களாக என்று ஜெபம் பண்ணுறேன். தடைகளை எல்லாம் உடையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.